அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக உங்களுக்கு காத்திருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பமாக தான் இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு இன்னைக்கு தென்பட்டுருக்குங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாகவும் பொறுப்புணர்வோடு எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 12 நாட்களும் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு உறவால் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குங்க. அது உங்களுடைய நெருங்கிய நண்பரா இல்லை குடும்பத்தில் இருப்பவங்களான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி அதிபதியாக சனி பகவானே கொண்ட மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடின உழைப்பும் பொறுமை கட்டுப்பாடுன்னு குணம்னா உங்களுக்கு மட்டும்தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் கவனமாக செய்து முடிச்சுப்பீங்க. குடும்பம் மற்றும் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. பொதுவாக முன்னேறினாலும் நிலையான வெற்றியை தான் அடைவீங்க. அதிகமாக பேச மாட்டீங்க, ஆனால் மனதில் பல யோசனை உங்ககிட்ட எப்போதுமே இருக்கும். செலவில் கொஞ்சம் கவனமாக அதிகம் இருக்கும் போது சேமிப்பு செய்யக்கூடிய விரும்புவீங்க. ஒருவரே மனதில் வச்சா கடைசி வரையும் ஆதரித்து அவங்களுக்கு வேண்டிய உதவி நீங்களே போய் செய்வீங்க. வலுக்கட்டாயமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உதவி செய்வீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பலவீனமான விஷயம் என்னென்னா, சில நேரத்தில் அதிகமாக தேவையில்லாத விஷயத்துக்கு சின்ன விஷயத்துக்கு கூட கவலைப்பட்டுட்டு ரொம்பவே சோகமாக மாறுறது. அது மட்டும் இல்லைங்க, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டீங்க. பிடிவாத குணம் உங்களுடைய பலவீனமாக சில சமயத்தில் மாறிடுது. எளிதில் யாரையும் நம்ப மாட்டீங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலும் பின்னாடி ஒரு நல்ல நிலை நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கு. உயர்ந்த பதவி இல்லைன்னா மரியாதையோடு பெரிய வாய்ப்பு காத்திருக்குங்க. பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கவனிச்சுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அடுத்த 12 நாட்களும் பார்த்தீங்கன்னா சில முக்கிய மாற்றங்களை தரக்கூடிய நேரமாக அமைய போகுது. தொழில் மற்றும் வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நீண்ட நாட்களாக காத்திருந்த விஷயத்தில் சாதகமான தகவல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரியிடம் பொறுமையாக நடந்தாலும் நல்ல பெயர் உண்டு. பணவரவு பொறுத்தவரை வருமானம் சீராக இருக்கு. தேவையற்ற செலவுகள் திடீர்னு வரலாம். திட்டமிட்டு இந்த நேரத்தில் செலவு செய்தாலே நல்லது. பழைய பண விஷயம் ஒன்று முடிவுக்கு வரும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதி அதிகரிக்கும். வீட்டில் பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. சிறிய கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்காமல் இருக்க பாருங்க. பழைய நண்பர்கள் தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்கு. யாரிடமும் மனக்கசப்பு இருந்தாலும் பேசி தீர்க்க நல்ல நேரமாக இது அமைஞ்சிருக்கு. நம்பிக்கை வச்சு பேசக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை உடலில் சோர்வு இல்லைன்னா தூக்க குறைவு உண்டாகலாம். ஓய்வு மற்றும் உணவு நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மன அழுத்தத்தை குறைக்க நடைபயிற்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறந்த ஒரு இதாக அமையும். 12 நாளில் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவசர முடிவு எடுக்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்துவதும் நல்லது. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்கள் அதிகப்படியான நற்பலன்களையும் ஏற்படக்கூடிய தடைகள் விலக சனிக்கிழமை நாளில் நீங்கள் எண்ணெயில் தீபம் ஏற்றி சனி பகவான் இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வந்தாலே உங்களுக்கான மன நிம்மதியும் தருங்க. தடைகள் பார்த்தீங்கன்னா குறைய தொடங்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசினர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர் யாருன்னா பணம் இல்லைன்னா உதவி கேட்டு அடிக்கடி அனுபவங்களிடம் எச்சரிக்கையாக இருங்க. அதிகமாக இனிமையாக பேசு, ஆனால் செயல வேறுபடக்கூடிய நபர்களிடம் அதிகமாக இருங்க. உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நபர்கள் அதிகமாவாங்க. பழைய பிரச்சனை மீண்டும் கிளம்பக்கூடிய உறவினர்கள் இல்லைன்னா நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை இடத்துல உங்கள் திட்டங்களை அதிகமாக விசாரிக்கக்கூடிய நபரிடம் கவனமாக இருங்க. நீங்கள் உங்களுடைய ரகசிய விஷயங்களை வெளியில் போகாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் நல்ல மனதை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்வாங்க. தவறாக கூட புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லோரிடமும் தனிப்பட்ட விஷயங்களை பகிராதீங்க. பணம் கொடுக்க வாங்கல ஆவணம் இல்லைன்னா சான்று வச்சு கொண்டு கொடுங்க. கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க. யாரையும் உடன் நம்பி பெரிய பொறுப்பு கொடுக்காதீங்க இந்த நேரத்தில்.
மேலும் கிரகநிலை அமைப்பு ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு எதையும் யோசித்து செய்வது நல்லதுங்க. கோபமாக பேசுவதை தவிர்த்திடுங்க. அதே போல் கிரகநிலை அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையால் சிறு பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்க. ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பலவீனமாக இந்த நேரத்தில் இருக்காரு. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சஞ்சரவுகள் ஏற்படலாம். அதற்கு இடம் கொடுக்காம நடந்துக்கோங்க, நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். அதே போல் உத்தியோகத்தில் வேலையில் இருந்தீங்கன்னா பயணங்களை செல்லும்போது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த மன வருத்த நிலை இனி நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்ல பாருங்க. பெண்களுக்கு கோபத்தை தவிர்ப்பது, நிதானமாக பேசுவதும் காரிய வெற்றிக்கு உதவும். கலைத்துறையினருக்கு பாராட்டு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை விலகும். மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு எண்ணம் போல வாழ்க்கை அமைய போகக்கூடிய காலம்தான். ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எதிர்காலம் பற்றிய பயம் இனி இருக்காது. குடும்பத்தில் நிலவிய குழப்பமான நிலை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளே ஏற்படும். நண்பர்களாலும் தொழில் கூட்டாளிகளாலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி சீராக மாறும். தொழில் தொடர்பான புதிய எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும். சிலர் கிடைக்கக்கூடிய லாபத்தை மறு முதலீடும் செய்வீங்க. இழந்த அனைத்து இன்பங்களும் மீண்டும் கிடைக்குங்க. வேற்று இன மத நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை முயற்சி குரு பெயர்ச்சிக்கு பிறகு சாதகமாக இருக்கு. தொழில் உத்தியோகம் நிமித்தமாக இடம்பெயர்ச்சி செய்ய நேரிடும். தொழில புகழும் அந்தஸ்தும் கௌரவமும் பலமும் உண்டாகும். கடன் பெறுவதையும் கொடுப்பதையும் தவிர்த்திடுங்க. சிலருக்கு கோச்சார ராகு கேதுவால திருமண முயற்சி தள்ளி போகலாம். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க கடின முயற்சி செய்யணும். சிலருடைய மறுமண முயற்சி இந்த நேரத்தில் நல்லபடியாக முடியும். தங்கம் வாங்கக்கூடிய யோக அமைப்பிற்கு மருத்துவ உதவியால் குழந்தை பிறக்குங்க. கூலி தொழிலாளர்களுக்கு தண்ணீருடன் உணவு தானம் கொடுப்பது ரொம்பவே சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். மகர ராசினருக்கு நீச்சத்தில் இருந்து வந்த பாக்கியாதிபதி தற்போது புதன் மே மாதம் 1ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு மாறி இருக்காரு. பெரிய நல்ல அமைப்பாக இது உங்களுக்கு அமைய போகுதுங்க. ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறாரு. இந்த செவ்வாய் 11ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு ஆட்சியாக மாறுவதால உங்களுக்கு ராஜ யோகாதிபதியான சுக்கிரன் பகவான் 5ஆம் இடத்துல நீண்ட நாட்களாக இருப்பது பின்னர் 6ஆம் இடத்துக்கு மாறுவதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்த குருவும் சுக்கிரனும் 12ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி தருங்க. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் அலைச்சலை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. பெண்களால் லாபம் உண்டு. சிலருக்கு கணவன் மனைவி பிள்ளைகளால் ஆதாயம் கிடைக்கும். மகர ராசினருடைய நெடுநாள் கனவு நினைவாகக்கூடிய யோக அமைப்பிற்கு இதுவரை இருந்து வந்த கவலைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். திருமணத்திற்காக காத்திருந்தீங்கன்னா நல்ல வரன் அமையும். இவர் தான் வாழ்க்கை துணைன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய யோக அமைப்பிற்கு ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் அனுசரணை உண்டாகும். காதல் தோல்வி அடைந்தவங்களுக்கு கூட மீண்டும் காதல் வரக்கூடிய அமைப்பிற்கு. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் செலவுகள் இருந்தாலும் நல்ல வருமானம் உண்டு. எவ்வளவு அதிகமாக செலவுகள் இருந்தாலும் கடன் வாங்குவதற்கான அமைப்பு இருக்காது. 20ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வருமானம் கிடைக்கும். கடைசி 10 நாட்கள் நிறைவான வருமானம் உண்டு. சிலருக்கு நல்ல வேலை மாற்றம் கூட இந்த நேரத்தில் அமையுங்க. மேலும் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்கு. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்க போகுது. அதனால நன்மையும் உண்டு. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகம் பேசாதீங்க. செயலை வேகம் காட்டுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்க சொல்வதை செய்யும் முன்னாடி அதை பற்றி ஆலோசனை செய்வது நீங்கள் நல்லது. அது மட்டும் இல்லைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பண வரத்து அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி காண்பீங்க. சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளால் நன்மை உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைஞ்சு நெருக்கமும் அதிகரிக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில்
மூன்றாவதாக வரக்கூடிய உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மேலதிகாரிகளுடைய சக ஊழியர்கள் மத்தியில் நன்மதிப்பு கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். கடித போக்குவரத்து சாதகமான பலனை தருங்க. அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துடுங்க. மனதில் தைரியம் உண்டாகும். குறிப்பாக இந்த நேரம் மகர ராசி நண்பர்கள் அதிகப்படியான நன்மைகள் வேண்டும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு தடைகள் விலகி உங்களுக்கு சாதகமான முடிவு வேண்டும்னா சனீஸ்வர பகவானுக்கு நல்ல நில தீபம் ஏற்றி வணங்குவாங்க. எல்லா காரியம் வெற்றியாக மாறும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் மகர ராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.